அனிகா எங்க சட்டை தானா? ஆமாங்க, உங்க சட்டையே நல்லா ஜொலிக்குதே. என்ன செய்யுது? ஜொலிக்குதுன்னு. ஜொலிக்குதா? ஆமா ஆமா, ஜொலின்னு ஜொலிக்குது. கல்லா வச்சு தச்சிருக்கோம்ல, அதனால ஜொலிக்குது. அக்கா சட்டை இந்தா இருக்கு. 2 பேருக்கு ஒரே மாதிரி கேட்டியல்ல? ஆமா, இந்தா 2 பேருக்கு ஒரே மாதிரியே தச்சிருக்கேன். அக்காவுக்கு ½ ஹேண்டு, உனக்கு 3/4. சரியா? சரிக்கா. ஒரு சட்டைக்கு 500 ரூபாமா. லைனிங்கு நம்மளே போட்டது. சரியா? சரி. 2 சட்டைக்கு 1000 ரூபா. ஓகேவா? சரிக்கா. காசை எடுங்க. காசு அதை பத்தி அக்கா ஒண்ணுமே சொல்லலையே, வாங்கிட்டு மட்டும்தான் வர சொன்னாங்க. அவசரமா தைக்க சொல்லிவிட்டு அக்கா காசை பத்தி சொல்லலையா? அவசரமா போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா, நானும் அப்படியே அவசரமா வந்துட்டேன். அவசரமா வந்தீங்களா? ஆமா. சரி, இப்போ ஒன்றும் இது இல்லை, அடுத்த தெருவு தானே, போயிட்டு நாளைக்கு வாங்க. ஐயோ, அவசரமான ஒரு வேலை இருக்குக்கா, நான் அவசரமா போகணும். அதெல்லாம் முடியாது, கொடுக்க முடியாது. நான் 2025 இனிமேல் காசு வாங்காமல் யாருக்கும் சட்டை கொடுக்கக்கூடாதுன்னு, அது என்னது ரெகுலேஷன் எடுத்திருக்கேன். ரெசல்யூஷன்க்கா? என்னமோ ஒரு டேஷன் எடுத்திருக்கேன், கொடுக்க முடியாது. இன்னும் இங்கே பாரு, இப்படி சட்டையும் எத்தனை மணி வர்றான்னு தெரில. எல்லாமே அது எதுக்கு தைச்சது? சிவராத்திரி. ஆமாம், இன்னி அவன் 7 மணிக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போக சொன்னேன். அவன் 9 மணி வர வருவான். ஒன்னே மாதிரி எத்தனை வயவுல காசு இல்லாமல் வர்றாங்களோ தெரியலை. நான் என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்கிறேன்.